அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வியாசர் ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன மேற்படிப்பு படிக்கலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். எங்கள் மாப்பிள்ள ஆஸ்ட்ரோராஸ்னு ஒரு வெப்சைட்லேயே இப்போ வருது. நீங்கள் அந்த வெப்சைட்டில் ஜோதிட சம்மந்தமாக என்ன தேவையோ அதை பார்த்துக்கலாம். ப்ளஸ் கேலண்டரில் என்னென்ன இருக்குமோ அது எத்தனையோ இருக்குது. ப்ளஸ் நியூமராலஜி படி உங்கள் நேம் சரியாக இருக்கான்னு அதில் செக் பண்ணிக்கலாம். சரி மக்களே, வாங்க இப்போ நாம் என்ன படிக்கலாம்னு பார்ப்போம். இப்போ உங்களுடைய மேற்படிப்பு 4ஆம் இடம். அதாவது உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா லானா போட்டிருக்கோம். அந்த லானா போட்டிருக்க கட்டம் முதல் கட்டம். அந்த கட்டத்திலேருந்து 4வது கட்டம், அதை முதல் கட்டமாக எடுத்துக்கணும். 4வது லானான்னு போட்டிருக்க கட்டத்தை முதல் கட்டமாக எடுத்துக்கணும். அங்கேருந்து எண்ணிட்டே 4வது கட்டம் உங்களுடைய மேற்படிப்பு. இப்போ அந்த ராசி என்ன ராசின்னு பார்த்துக்கிறங்க. அந்த ராசி அதிபதி என்ன கிரகம் வருதோ அந்த கிரகத்தின் படிப்பு படிக்கலாம். சரி, இப்போ அவர் 2ஆம் இடம் 2ஆம் கட்டத்தில் இருக்காருன்னா, லானா போட்டிருக்க இடத்துலேருந்து 2வது கட்டத்தில் இருந்தார்னா அந்த ராசிக்குரிய கிரகம் யாருக்கோ அந்த படிப்பு படிக்கலாம். இல்லை 2ஆம் கட்டத்துக்கு ராசி அதிபதியோடு சேர்ந்திருந்தால் அவர் அந்த படிப்பு படிக்கலாம். ப்ளஸ் 6ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தால், இல்லை 6ஆம் இடத்துல இருந்தால், உங்கள் 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலோ அல்லது 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தாலோ அந்த படிப்பை நீங்கள் படிக்கலாம். அதாவது 6ஆம் இடத்துக்கு என்னென்ன காரகத்துவம் இருக்கோ அந்த இது படிக்கலாம். மருத்துவம், வழக்கறிஞர், இந்த மாதிரி அதுக்குன்னு சில காரகத்துவங்கள் இருக்குது. அந்த படிப்பு படிக்கலாம். இல்லை 6ஆம் அதிபதியோடு சேர்ந்துருந்தால் அதே மாதிரி அந்த தான் அது. இல்லை என்ன கிரகம் வருதோ அந்த கிரகத்தோடைய காரகத்துக்கு ஏற்ற மாதிரி படிக்கலாம். அதாவது இப்போ புதன் 6ஆம் அதிபதியாக வர்றாருன்னா புதனுக்கு என்னென்ன காரகத்துவம் இருக்கோ, கம்யூனிகேஷன்ஸ், இந்த மாதிரி பல காரகத்துவங்கள் இருக்குது. அந்த மாதிரி அது சார்ந்த படிப்பு படிக்கலாம். இதே இல்லை 10ஆம் அதிபதியோடு சேர்ந்துருந்தால் அந்த படிப்பு படிக்கலாம். இல்லைன்னா 11ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்காரு அப்படின்னா 11ஆம் அதிபதிக்கு என்னென்ன காரகத்துவம் இருக்கோ அந்த படிப்பு, இல்லை 11ஆம் இடத்துக்கு என்னென்ன காரகத்துவம் இருக்கோ அந்த படிப்பு, அதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். உங்கள் 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தார்னா 8ஆம் அதிபதியோட படிப்பு. ஆனால் 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தார்னா படிப்பில் கொஞ்சம் தடை ஏற்படும். ஆனால் குரு போன்ற சுப கிரகங்கள் பார்த்தா படிப்பு தொடரும். அதாவது ஒரு இடைவெளி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேற்படிப்பு படிப்பீங்க. அந்த மாதிரி 8ஆம் இடத்துல இருந்தாலோ இல்லை 8ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தாலோ அது சார்ந்த படிப்பு. அதாவது 8ஆம் இடம் ஃபாரன்சிக்ஸ், அந்த மாதிரி ஏதாவது டிடெக்டிவ், இல்லை இன்சூரன்ஸு, பேங்கிங், இன்சூரன்ஸு மெயினாக அந்த சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம். இன்சூரன்ஸ்லேயே இப்போ பல படிப்புகள் எல்லாம் வந்துருச்சு. அந்த படிப்புகள் படிக்கலாம். இல்லை ஃபாரன்சிக் சயின்ஸு, சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி படிப்புகள்லாம் இந்த 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் படிக்கலாம். இல்லை 8ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தால் அந்த சார்ந்த படிப்பு. ஆனால் 8ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தாலே ஒரு தடை கண்டிப்பாக இருக்கும் நிச்சயமாக. அதுக்கப்புறம் தான் மேற்படிப்பு படிப்பீங்க. குரு சுபருக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது மேற்படிப்பு படிப்பீங்க. ப்ளஸ் 12ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தால் அந்த 12ஆம் இடத்துக்கு என்ன காரகத்துவம் இருக்கோ அந்த சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம். ப்ளஸ் 12ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தால், ஏன்னா பொதுவாக 12ஆம் இடம் சொல்கிறோம், கிரகங்கள் மாறும், அதிபதிகள் மாறுவார்கள். அதனால தான் ரெண்டையுமே சொல்கிறேன். 12ஆம் இடத்துக்கு என்ன காரகத்துவம் இருக்கோ அந்த காரகத்துவம், ப்ளஸ் 12ஆம் அதிபதிக்கு என்ன காரகத்துவம் இருக்கோ அந்த காரகத்துவம். இது இப்போ 12ஆம் இடம்னா ட்ராவல் ஏஜென்சி, ட்ராவல் மேனேஜ்மெண்ட், டூரிசம் அண்டு ட்ராவல், அந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸு, இந்த மாதிரி படிப்பு படிக்கலாம் 12ஆம் இடத்துல இருக்கும்போது. அல்லது 12ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்கும்போது அப்படியே அந்த படிப்பு படிக்கலாம். இப்போ 5ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்கும்போது ஃபைன் ஆர்ட்ஸ்,
கலை சம்பந்தப்பட்ட படிப்பு, ஃபேஷன் டிசைனிங், ஏன் இந்த ஆஸ்ட்ராலஜி அதுவே நம்ம 5ஆம் இடம் சம்மந்தப்பட்டது, அது படிக்கலாம். இதே 3ஆம் அதிபதியோட இல்லை 3ஆம் இடத்துல இருந்தார்னா ட்ராவல் அண்ட் டூரிசம், லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டு ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் போன்ற படிப்புகளை படிக்கலாம். சரி மக்களே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.